அன்பர்கள் அனைவருக்கும் அடியரது பணிவான வணக்கங்கள். லக்ஷ்மி தேவி அருட்கடாட்சம் கிடைத்தால் சொல்லவே தேவையில்லை. அந்த லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதம், அருட்கடாட்சம், அருளாசை கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாதகத்தில் லக்ஷ்மி யோகம் அமையணும். அதாவது மேஷ லக்னம், ரிஷபம் லக்னம், மிதுனம் லக்னம், கடகம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருந்திருந்தால் லக்ஷ்மி யோகம் அமையும், அதில் சிறப்பான பலன்கள் கிடைக்குங்கிறத இதுக்கு முந்தைய பதிவில் சொல்லியிருக்கணும். இப்போது சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகத்தில் இந்த சிம்ம லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்ம லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெற்று, சிம்ம லக்னாதிபதி சூரியன் சிம்ம லக்னத்திலேயே ஆட்சி பலம் பெற்று அந்த சிம்ம லக்னத்திலிருந்து 9ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அங்கேயே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த 9ஆம் இடம் என்பது லக்ஷ்மி ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே அந்த லக்ஷ்மி ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய கிரகம் அங்கே ஆட்சி பெற்று அல்லது வேறு எங்கேயும் உச்சம் பெற்றிருந்தால், அதோடு லக்னாதிபதியும் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். இங்கே சிம்ம லக்னத்தில் சிம்ம லக்னாதிபதி சூரியன் இங்கே லக்னத்திலேயே ஆட்சி, 9ஆம் இடத்துல மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி. இப்படி இருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அதன்படி அந்த ஜாதகருக்கு நிறைந்த செல்வம் கிடைக்கும், வசதியான வாழ்க்கை வாழ்வார், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார், நல்ல சொத்து கிடைக்கும் இருக்கும், நல்ல பண வரவு இருக்கும், திறன் மிக்கவராக இருப்பார், அறிவு கூர்மை மிக்கவராக இருப்பார். திறனும் அறிவு கூர்மை இருக்கிறதுனால அவருக்கு தொழில் நுணுக்கம் சிறப்பாக இருக்கும், மன நிம்மதி இருக்கும், அவருக்கு அமைதியான வாழ்க்கை வாழ்வார், ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டு அவருக்கு. அவர் வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே, பணியிடத்திலும் அவருடைய சமூக வட்டத்திலும் அவருக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், கற்றவராக இருப்பார், கண்ணியமானவராக இருப்பார். இப்படிப்பட்ட சிறப்புகள் அவருக்கு கிடைக்கும். அதே சிம்ம லக்னத்தில் பிறந்த ஒரு ஜாதகத்தில் அந்த சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் அங்கே சிம்மத்திலே ஆட்சி பெற்றிருக்க, 9ஆம் இடமாகிய லட்சுமி ஸ்தானத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் இங்கே விருச்சிகத்துக்கும் சொந்தக்காரன். இங்கே அவருக்கு செவ்வாய்க்கு ஆட்சி பலம், அதே மாதிரி இங்கே விருச்சிகத்திற்கும் விருச்சிகத்திலே செவ்வாய்க்கும் ஆட்சி பலம் உண்டு. இது கேந்திரஸ்தானம், இது திரிகோணஸ்தானம். அதனால தான் கேந்திரஸ்தானத்துக்கும் திரிகோணஸ்தானத்திற்கும் அதிபதியாக எந்த கிரகம் ஒரு லக்னத்துக்கு அமையுதோ அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு மிக மிக பரிபூரண யோகாதிபதினு சொல்லுவாங்க. அதன்படி இங்கே சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்ற கேந்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் தான், 9ஆம் இடம் என்ற திரிகோணத்திற்கு அதிபதி செவ்வாய் தான். ஆகையினால தான் இந்த செவ்வாய் இந்த சூரியன் உன்னுடைய சொந்த வீடாகிய சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பரிபூர்ண யோகாதிபதி. இங்கே இந்த லக்ஷ்மி யோகத்தை பொறுத்த மட்டும் இந்த சிம்ம லக்னத்திற்கு அதிபதி சூரியன் இங்கே ஆட்சி பெற்றிருக்க, 9ஆம் இடம் என்ற லக்ஷ்மி ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இங்கே விருச்சிகத்தில் ஆட்சி பெற்றிருக்கா. இங்கே சூரியன் ஆட்சி, இங்கே செவ்வாய் ஆட்சி. இது கேந்திரம். இங்கே இருந்தால் அது திரிகோணம். ஆகவே சூரியனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய், சூரியனும் ஆட்சி, செவ்வாயும் ஆட்சி. இப்படி அமைந்திருந்தால், இப்படி இருக்க பிறந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைந்த செல்வம் உண்டு, வசதியான வாழ்க்கை உண்டு, ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு, நல்ல சொத்து உண்டு, பண வரவு இருக்கும், திறன்மிக்கவராக இருப்பார், அறிவு கூர்மையும் இருக்கும் அவரிடம். திறனும் அறிவு கூர்மையும் சேர்ந்து அவருக்கு தொழில் நுணுக்கத்தை கொடுக்கும், மன நிம்மதி அவருக்கு இருக்கும், அமைதியான வாழ்க்கை வாழ்வார், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார். அவருக்கு
வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும், அவருடைய பணியிடத்திலும், அவருடைய சமூக வட்டத்திலும் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். கற்றவராக இருப்பார். எல்லாத்துக்கும் மேலே முதன்மையானதாக ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவையானத ஒன்று கண்ணியமானவராக இருப்பார் அவர். அது மாதிரி அதே சிம்ம லக்னத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கு அந்த சிம்ம லக்னத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அங்கே மேஷத்திலே அவர் உச்சபலம் பெறுகிறார். லக்னம் சிம்மம், லக்னாதிபதி சூரியன் இங்கே மேஷத்தில் 9ஆம் இடத்துல லக்ஷ்மி ஸ்தானத்திலேயே அவர் உச்சபலம் பெறுகிறார். ஆகவே லக்னாதிபதி அங்கே ஆட்சி பலம் பெற, உச்சபலம் பெற அந்த 9ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாயும் கூட இருந்தால் லக்னாதிபதியும் உச்சம், லக்ஷ்மி ஸ்தானாதிபதியும் செவ்வாய் அங்கே ஆட்சி, இப்படி அமைந்திருந்தால், இப்படி சூரியனும் செவ்வாயும் மேஷத்திலே இருக்க சிம்ம லக்னத்திலே பிறந்தவருக்கும் லக்ஷ்மி தேவருடைய அருட்கடாட்சம் உண்டு. அவருடைய அருள் பார்வை கிடைக்கும். அதனால் லட்சுமி யோகம் உண்டு. அதன்படி சிம்ம லக்ஷ்மி யோகத்துக்குரிய நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொத்து, பண வரவு, திறன்மிக்கவராக இருத்தல், அறிவு கூர்மிக்கவராக இருத்தல், தொழில் நுணுக்கம் கொண்டவராக இருத்தல், தொழிலில் முன்னேற்றம் காண்பார், நல்ல பேர் வாங்குவார், பிஸ்னஸ் பயனேற வருவார், நிம்மதி கிடைக்கும். மனுஷனுக்கு இது அவசியம் தேவையோ, முக்கிய தேவையும் நிம்மதி தான். அந்த நிம்மதி இவருக்கு இருக்கும். அமைதியான வாழ்க்கையை வாழ்வார். உடல் ஆரோக்கியம் இருக்கும். அதான் மனுஷன் முக்கியம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த ஆரோக்கியம் இருக்கும். அவர் வேலை பார்க்குற இடத்துல, பணியிடத்துலையும், அவருடைய சமூக வட்டத்திலையும் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். படிச்சிருப்பார், கற்றவராக இருப்பார், கண்ணியமானவராகவும் இருப்பார் என்பதாகும். அதோட அதே சிம்ம லக்னத்துக்கு பிறந்தவருக்கு அந்த சிம்ம லக்னாதிபதி சூரியன் அங்கே மேஷத்தில் 9ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்க, அந்த 9ஆம் இடமாகிய அந்த மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த சூரியன் இருக்கிற இடத்திலிருந்து 10வது இடத்துல அங்கே செவ்வாயும் உச்சபலம் பெற்றிருந்தால், இங்கே மகரத்தில் செவ்வாய் உச்சபலம், இங்கே மேஷத்தில் சூரியனுக்கு உச்சபலம். அவர் பிறந்தது சிம்ம லக்னம். ஆக சிம்ம லக்னாதிபதி இங்கே 9ல் உச்சம். அந்த 9க்குடைய லக்ஷ்மி ஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் இங்கே மகரத்தில் உச்சம். இப்படி லக்னாதிபதியும் உச்சம் பெற்று, 9க்குடைய லக்ஷ்மி ஸ்தானாதிபதியும் உச்சம் பெற்று ஒருவருக்கொருவர் கேந்திரமாக இருந்தால், இந்த சூரியன் இருக்கிற இடத்திலிருந்து இந்த செவ்வாய் இருக்கிற இடம் 10ஆம் இடம், இப்படி அமைந்திருந்தாலும் அவருக்கும் லக்ஷ்மி யோகம் உண்டு. நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொத்து, பண வரவு, திறன்மிக்கவராக இருத்தல், அறிவு கூர்மை கொண்டவராக இருத்தல், தொழில் நுணுக்கம் கொண்டவராக இருத்தல், மன நிம்மதி உள்ளவராக வாழ்தல், அமைதியான வாழ்க்கை வாழ்தல், ஆரோக்கியமாக வாழ்தல், பணியிடத்திலும் மற்றும் சமூக வட்டத்திலும் அவருக்கு நல்ல மரியாதை மதிப்பு இருத்தல், கற்றவராக இருத்தல், கண்ணியமானவராக இருத்தல், இப்படிப்பட்ட சிறப்புகளை இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த லக்ஷ்மி யோகம் கொடுக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.